இங்கே பாருங்க, இந்த மாதிரி உடைஞ்சாலும் ரெடி பண்ணலாம். இது லைட் கிராக் இருக்கு, லைட்டாக தான் கிராக் இருக்கு, அதையும் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி உடஞ்ச ராக்கெட் ரெடி பண்றது தமிழ்நாட்டில் நம்ம நம்பர் ஒன்னே சொல்லலாம். இதுவே நேச்சுரல் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, பெயிண்ட் பண்ணதுன்னு தெரியாது. திருச்சியிலேருந்து ஒரு பெரிய நல்ல கோச் அவர் அமைச்சிருக்காரு. வேற இடத்துல பண்ணாரு அவருக்கு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட அமைச்சிருக்காரு. இங்க குரோம்பேட்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்தாரு. அந்த ராக்கெட்டை 4ஆ உடஞ்சு போகுது. அந்த ராக்கெட் எடுத்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. என் கையில ஒரு 2 ப்ராடக்ட் இருக்கு பாருங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா மசாஜர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏர்பாட்ஸ். இது ரெண்டுமே நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கிவ் அவே தர போறேங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ கையில இவ்வளவு பேட் வச்சிருக்கீங்க? அது உடஞ்ச பேட்டை வச்சிருக்கீங்க? ஆமா ப்ரோ, இவ்வளவு பேட்டை இந்த 5 நாள்ல வந்த ராக்கெட். 5 நாள்லயா? ஆமா. ஏன் உடஞ்ச பேட்டை வச்சு என்ன பண்றீங்க? இதுதான் நம்ம ஸ்பெஷல். புது ராக்கெட் விற்கிறது ஒரு பக்கம், ஷோரூம் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி உடஞ்ச ராக்கெட் ரெடி பண்றது தமிழ்நாட்டுல நம்ம நம்பர் ஒன்னே சொல்லலாம். எப்படி ப்ரோ? வாங்க, நம்ம பட்டறைக்கு கூப்பிட்டு போறேன். எப்படி ரெடி பண்றது அவங்களுக்கு நேராவே காட்டுறாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ஸ்பாட்ல வந்திருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா பேட்மிண்டனுக்கு சம்பந்தமான எல்லா பேட்ஸ் அண்ட் அவங்க காருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஜெர்சி, ஆல் இன் ஒன் எல்லா ஐட்டமும் இந்த ஒரே இடத்துல கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரேக் ஆன, அதாவது உடஞ்சு போன பேட் இருந்தா அதை இவங்க சரி பண்ணி தராங்க. அதுவும் அந்த உடஞ்சு போனதுக்கும் புதுசுக்கும் வித்தியாசமே இல்லாம சரி பண்ணி தராங்க. அவங்க எப்படி சரி பண்ணி தராங்க, என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவங்க சேல் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என் கையில ஒரு 2 ப்ராடக்ட் இருக்கு பாருங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா மசாஜர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏர்பாட்ஸ். இது ரெண்டுமே நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கிவ் அவே தர போறேங்க. இந்த ஏர்பாட்ஸ் பாருங்க. இந்த ஏர்பாட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா 800 ரூபாய் வரும். இந்த ஏர்பாட்ஸ் உங்களுக்கு கிவ் அவே தர போறேன். இதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருக்கோம், கமெண்ட்ல ரெண்டமா ஏதாவது கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் 3 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள யாராவது ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இன்னையில இருந்து அந்த பப்ளிஷ் பண்ண நாள்ல இருந்து 10வது நாள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஏர்பாட்ஸை நான் கிவ் அவே தருவேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க, நமக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு. நீங்க பயப்படவே தேவையில்ல, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு இந்த ஏர்பாட்ஸ் வந்துடும். அப்புறம் இந்த மசாஜர் இருக்கு பாருங்க. இந்த மசாஜரை எப்படி நான் கிவ் அவே தர போறேன்னா, இந்த மசாஜர் எப்படி கிவ் அவே தர போறாங்கன்ற இந்த வீடியோக்குள்ள நான் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த மசாஜர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஷாப்ல இருந்து அவங்க கிவ் அவே தராங்க. சரி, உள்ள ஷாப்ல என்னென்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரியான பேட்லாம் எப்படி உடஞ்சதுன்னா அவங்க ரிப்பேர் பண்ணி தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரா வீடியோக்குள்ள போலாம் பாருங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுவீங்களா? பின்னால் தான் வந்து நம்ம பட்டறை இருக்குன்னு சொன்னேன், அதான் அவங்க பின்னால கூட்டு வந்திருக்கேன். இதுதான் நம்ம ராக்கெட் வந்து ரிப்பேர் பண்ற இடம் வந்து இதுதான். ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கோம். இவ்வளவு இல்லாம இவ்வளவு இந்த இது பாசல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடஞ்ச ராக்கெட் தான், புது ராக்கெட் இல்ல, உடஞ்ச ராக்கெட்ஸ் தான். ஓகே, இவ்வளவு வந்திருக்கு. ஓகே, இவ்வளவு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துருக்கு. இதை நீங்க மட்டும் தான் பாக்குறீங்களா? ஆமா, நான் ஒரே ஆள், சிங்கிள் மேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் பாத்துறீங்க. சரி, ஓகே ப்ரோ. எனக்கு இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு. இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்க இதெல்லாம், ஓகே. ஆனா இதெல்லாம் எந்த மாதிரி உடைஞ்சதுன்னா நீங்க இதை ரிப்பேர் பண்ணி தரீங்க? சார், இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி உடைஞ்சாலும் ரெடி பண்ணலாம். இது லைட் கிராக் இருக்கு, லைட்டாக தான் கிராக் இருக்கு, அதையும் ரெடி பண்ணலாம். இதில் நேச்சுரல் பைண்டிங், அவுட்டர் பைண்டிங் சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அவுட்டர் பைண்டிங் சொல்றது. இது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே பிரதர். பிரைஸ் டீடைல்ஸ் ஃபைனலா சொல்றேன், என்னென்ன சர்வீஸ்க்கு என்னென்ன பிரைசிங் சொல்லிட்டு நான் ஃபைனலா சொல்றேன். ஓகே பிரதர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பைண்டிங். இதுவே நேச்சுரல் பைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வரும், பெயிண்டிங் எல்லாம் ஃபினிஷ்டா வந்துடும். இதுதான் நேச்சுரல் பைண்டிங். இது வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது, பெயிண்ட் பண்ணதுன்னு தெரியாது. ஓகே ப்ரோ. வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. பிரதர், இப்போ நீங்க மட்டும் இது ரெடி பண்ணல, அதான் அதிக பேர் இதே பெரிய உடஞ்சதா அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்றீங்க, இந்த ரெடி பண்ணா பெஸ்டா இருக்கும், புதுசுக்கும் இப்ப நான் ரெடி பண்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாதுங்கிறீங்க. ஓகே, இப்போ மத்தவங்க ரெடி பண்றதுக்கும் உங்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? அப்படி அவங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, மணி அப்படின்னு சொல்லுது, திருச்சியில இருந்து ஒரு பெரிய நல்ல கோச் அவர் அமைச்சிருக்காரு. அவர் இப்போ என்னுடைய இன்ஸ்டா ஐடி பார்த்து தான் அவர் வந்தாரு. ஓகே பிரதர். அவர் அமைச்சிருக்க ராக்கெட் பாருங்க, வேற இடத்துல பண்ணாரு அவருக்கு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட அமைச்சிருக்காரு. பாருங்க, இது வேற எங்கேயோ பண்ணிருக்காங்க இது. ஓகே பிரதர். ஓகே ஓகே. ஸோ நம்ம பண்ணது உங்களுக்கு நான் காட்டினேன், இது வேற எங்கேயோ பண்ணியிருக்காங்க. அன்பேலன்ஸ்டா இருக்கு ராக்கெட்டு. அது மாதிரி ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு, தெரியுது பாத்தீங்களா? இது வந்து அவங்க பண்ண இடத்துல நேச்சுரல் பைண்டிங் சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த ஆக்ஸேபர் 11 இது இப்ப கிடைக்காத மாடலு.
ஓகே ப்ரோ. விண்டேஜ் மாடல் மாதிரி இது மாடல், நல்ல ராக்கெட்ஸ் இது. ஓகே. இது மறுபடியும் எனக்கு பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டால நீங்க ரெடி பண்ற வீடியோஸ பார்த்துட்டு அவங்க ஓகே இவங்க பெஸ்டா பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க திருச்சில இருந்து. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ அதே மாதிரி இன்னொரு பேட் காட்டுறேன். இங்க குரோம்பேட்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்தாரு. அவரும் ஒரு கோச் தான். அவரும் இந்த ராக்கெட்டை தான் எடுத்துட்டு வந்தாரு. அவர் பாருங்க, பாருங்க இது தெரியுதுங்களா? இது காட்டுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இது வந்து வேற எங்கேயோ பண்ணிருக்காங்க. இது வந்து இது வந்து வேற எங்கேயோ பண்ணிருக்காங்க. நல்லா க்ளோஸ் அப் பாருங்க. அன்பினிஷ்டா கலரிங் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இல்லாம இருக்குல்ல? ஆமா ப்ரோ, ஆமா ஆமா. சோ அதுவும் அன்பேலன்ஸ்டா இருக்கு பாருங்க. ஜம்ப் ஆகுது, அது ஜம்ப் ஆகுது, அதுதான். அதே மாதிரி எந்தெந்த ராக்கெட் எல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம். இப்போ நம்ம போட்டோன்னே எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, என் ராக்கெட் உடஞ்ச உடனே எல்லாமே எந்த ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டுறாங்க. ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு ராக்கெட், 2000 ரூபாய் 2500 ரூபாய் ராக்கெட் வாங்கி ஒரு இடம் உடஞ்சா பிரச்சனை இல்ல, பண்ணி கொடுத்துடலாம். அந்த ராக்கெட்டை 4ஆ உடஞ்சு போகுது, அந்த ராக்கெட் எடுத்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க, இது ரெடி பண்ண முடியுமா? நான் தப்பு சொல்ல வரலாம் அவங்கள. அவங்க ஒரு இதில் தான் கேட்கறாங்க, ரெடி பண்ணி முடியுமா அப்படின்னா. ஏன்னா 4 இடம் உடஞ்சிருது. இப்போ ஒரு 10,000 ரூபாய் ராக்கெட் வாங்கி 2 இடம் உடஞ்சுன்னா 1000 ரூபாய் 1200 ரூபாய் கொடுத்து ரெடி பண்ணிடலாம். 2000 ரூபாய் ராக்கெட் 4 இடம் உடஞ்சா ரெடி பண்றது எப்படி ஆகும்? சாத்தியம் இல்ல. அதுக்கு புது பேட்டே வாங்கிட்டு வந்துடலாம். அதான் கிளியரா சொல்றேன். 2 4 உடஞ்சா கூட ரெடி பண்ணலாம். அவங்க பேட் வாங்குற பேட்டை விட அதிகமா கொடுத்து எதுக்கு செலவு பண்ணணும்? இப்போ இந்த ராக்கெட் இருக்குல்ல, இது 2 இடம் உடஞ்சிச்சு, சரிங்களா? ஒன்னு இடம் உடஞ்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த இடம் 2 இடம் உடஞ்சி. ராக்கெட்டு 14,000 ரூபாய் ராக்கெட். இந்த ராக்கெட்டு ரெடி பண்ணலாம். 2000 ரூபாய் ஆகாது, நான் சும்மா சொல்றேன். 2000 ரூபாய் செலவு பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்த்து இந்த ராக்கெட். சோ அதனால ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்ல, சில பேர் சென்டிமெண்ட் ராக்கெட்டா இருக்கும், அந்த மாதிரி ராக்கெட்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஒருத்தன் தோன்ற ராக்கெட் பண்ணி கொடுக்கலாம் சார். நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு 2000 ரூபாய் ராக்கெட்டே கூட எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா எடுத்தோம்னா நான் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க உடஞ்சிச்சு, இந்த இடம் உடஞ்சிச்சு, நான் ரெடி பண்ணிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ தெரியுதுங்களா? இந்த ஷாஃப்ட் உடஞ்சது ரெடி பண்ணிருக்கேன். அதே மாதிரி சில பேருக்கு ஹேண்டில் கூட உடஞ்சிரும், அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எந்த ஏரியா உடஞ்சா பண்ணலாம்னு சொல்லிட்டேன். எந்த ஏரியா உடஞ்சா வந்து ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்றேன், அதையும் பாத்துக்கோங்க. ஓகே ப்ரோ. இந்த ராக்கெட்ல கிட்ட வாங்க. இந்த இடம், அதாவது இந்த ஹேண்டிலுக்கும் ஷாஃப்ட்டுக்கும் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா பிரதர். இந்த இடம் உடஞ்சா நார்மல் சைஸ் வராது, சின்னது பண்ணிடலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஹேண்டில் சின்னதா ஜூனியர் ராக்கெட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். மத்த ஏரியா, அதாவது இதுக்கு கீழே இதுல இருந்து இது வரையும் இங்க ஷாஃப்ட் வந்தாலும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த டீ ஜாயிண்ட் வருது பாத்தீங்களா ராக்கெட்ல? இந்த டீ ஜாயிண்ட்ல இதுக்கு மேல எங்க உடஞ்சாலும் பண்ணிக்கலாம், இந்த சைடுல எங்க உடஞ்சாலும் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த டீ ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இங்க மட்டும் உடஞ்சாக்கா கொஞ்சம் கஷ்டம். ஆமா, ரிஸ்க். இப்போ சென்னையில இருக்கீங்க நீங்க, இப்ப வெளியூர்ல இருந்து அவங்க சென்ட் பண்றாங்க, எப்படி நீங்க பண்றீங்க வெளியூர்ல இருக்கவங்க? சார் கண்டிப்பா சார், சென்னையில இருக்கவங்க நீங்க பெஸ்ட் நீங்க நேர்ல கூட வந்துருங்க, இல்ல வர முடியாதவங்க கொரியர் கூட அனுப்புங்க. இதெல்லாம் வெளியூர்ல இருந்து வந்ததுதான். சோ நீங்க அழகா நல்லா ஒரு பேக்கிங் ஒன்று பண்ணி நீங்க எனக்கு கொரியர் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொரியர். ஓகே பிரதர். அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, நம்ம எவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச்ல கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம போய் பாப்போமா? கண்டிப்பா பாக்கலாம். ஓகே பிரதர். இப்ப நம்மள்ட்ட சர்வீஸ் இல்லாம வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க பிரதர். சார் நம்ம லொகேஷன் எங்க இல்ல, முகப்பேர்ல ஸ்கோப் குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இன்னும் நல்லா பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு நல்ல லேண்ட்மார்க் சொன்னா முகப்பேர்ல ஃபயர் பால் பேட்மிண்டன் அகாடமி எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு நியர்பை தான் இருக்கு நம்ம ஷாப். ப்ரோ ராக்கெட் ஷாப் தான் நம்மளுது. ஸோ ராக்கெட் ப்ரோ ராக்கெட் சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கு. ராக்கெட்ஸ், அப்பரல்ஸ், அக்சசரிஸ், ஷட்டில்ஸ், டிஷர்ட்ஸ், ஷூஸ் எல்லாமே இருக்கு. A to Z, லோ எண்ட்ல இருந்து டாப் எண்ட் வரையும் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டா பாத்துடலாமா? பாத்துலாம் சார். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காண்டி இப்போ புதுசா எடுத்துட்டு வந்திருக்கேன், அது புதுசா லான்ச் பண்றேன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கும்பு, நல்லா ஃபெமிலியரான பிராண்ட் தான். ஸோ கும்புல வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்ஸ் வந்திருக்கு நம்ம கைக்கு. ஓகே ப்ரோ. அதே மாதிரி கிட் பேக்ஸ் இருக்கு. ஸோ கிட் பேக், ஓகே. ஸோ ராக்கெட்ஸ், இது லோ எண்ட் ராக்கெட்ஸ். இதுல ப்ரோ ராக்கெட்ஸ் இருக்கு, அதையும் காட்டுறேன். இது நல்லா கொஞ்சம் ப்ரோ மாடல் ராக்கெட். இந்த மாடல் நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கண்ட்ரோல்னு வருது ராக்கெட். வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 82 கிராம்ஸ் வருது. 4U 30 LBS ராக்கெட். இது நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கு ராக்கெட், நல்லா அட்டாக்கிங் நல்லா இருக்கும் அந்த ராக்கெட். இது நல்லா ப்ரொஃபஷனல் ராக்கெட். கலர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். 4U கேட்டகரியில வருது. இது 35 LBS ராக்கெட். இது நல்லா ஸ்டிஃப் ராக்கெட் தான். இது ஷாஃப்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 8.7 வருது. நல்ல ராக்கெட். இதுவும் ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 2000 இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. என்னன்னா பாத்து நீங்க பாருங்க, கர்நாடகால இருந்து வந்திருக்கா. கர்நாடகால இருந்து சர்வீஸ் பண்றதுக்கு அமைச்சிருக்கேன். அப்புறம் இதுல கிட் பேக், ப்ரொஃபஷனல் கிட் பேக்ஸும் இருக்கு. இது கிட் பேக்
ஓகே. கிளாசி கிட் பேக் இது. கிரிப்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டான டிஷர்ட்ஸ்க்கான பேக். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் யூஸ் பண்ற பேக். இது வந்து பாத்தீங்கன்னா ஷூ கம்பார்ட்மெண்ட். எல்லாமே இதுலயே வச்சுக்கலாம். ஆமா. ஓகே ப்ரோ. ஸ்ட்ரிங்ஸும் வந்திருக்கு. ப்ரோ இப்போ புதுசா ஒரு பிராண்ட் நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம இதுல இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க, அதுக்கு இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு. இது இல்லாம நம்ம ரெகுலரா நாம என்னென்ன ப்ராடக்ட்லாம் என்னென்ன பிராண்ட்ல வச்சிருக்கோம் ப்ரோ? நம்ம கடையில டாப் மோஸ்ட் பிராண்ட் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்டர் பாருங்க. ஓகே ப்ரோ. இது வந்து விக்டர் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே. விக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2002 அப் டு 14,000 வரையும் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் போல்டு. மேக்ஸ் போல்டுல வந்து பாத்தீங்கன்னா இது கேலன் டூர் வேர்ல்ட் ட்ரிக்ல Z-Force 2 ஒரு மாடல் வரும். அந்த மாடலுக்கு வந்து ஈக்குவல்டான ஒரு ஸ்பெக் இருக்கிற ராக்கெட் இதுதான். வேர்ல்ட் ட்ரிக் Z-Force 2 இல்ல யோனக்ஸ்ல. அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா இது கேலன் டூர் 43 LBS உள்ள ராக்கெட். ஸ்ட்ரக்சரும் சூப்பரா இருக்கும். ஷாப்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிட்டோ அப்படியே வேர்ல்ட் ட்ரிக் Z-Force 2 மாதிரி இருக்கும் அந்த ராக்கெட். சூப்பர் ஸ்டார் 11 சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. ஈவன் பேலன்ஸ் ராக்கெட் இது. அதே பிராண்ட் தான் இது. அதான். ஆமா. இன்னொரு ராக்கெட் காட்டுறேன். இது யார்ட்டே இருக்காது. இதுதான் பாத்துருக்கீங்களா? என்ன ப்ரோ இவ்வளவு சின்னதா இருக்கு? ஆமா. இது என்னன்னா இங்க பாருங்க, இது நார்மல் நம்ம விளையாடுற ராக்கெட். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு, நாங்க பாருங்க இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா? ஆமா பிரதர். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க ராக்கெட்ல. சோ இந்த இடம் மட்டும் ஹிட் பண்ணி விளையாடுறதுக்காண்டி இது. சில பேர் விளையாடுவாங்க ஃப்ரேம்லயே அடிச்சு விளையாடுவாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி மட்டும் தான் இந்த ராக்கெட். அவ்வளவுதான். இது பாருங்க ஒரு நம்ம உள்ளங்கை சைஸ் தான். ஓகே ஓகே. இவ்வளவுதான் சைஸ் இது. அடுத்தபடியா யோனக்ஸ் பாருங்க. அதே யோனக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஃபைட் ராக்கெட் 1450 1500ல இருந்தே இருக்கு என்கிட்ட. அப் டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ சீரிஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி லீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா லீனிங்ல ஸ்டார்டிங் 2000ல இருந்து 10,000 அந்த பட்ஜெட்லாம் இருக்கு. லீனிங் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மத்தபடி அபெக்ஸ், ஓகே, ஃபிளீட்னு ஒரு மாடல், இதெல்லாம் டாப் அண்ட் ராக்கெட்ஸ். அதெல்லாம் இங்க எல்லாம் கிடைக்காத ராக்கெட் இது. TJ 100 ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ராக்கெட் தான். என்ன இங்க நம்ம இந்தியா பொறுத்தவரையும் என்னன்னா நம்மளுக்கு யோனக்ஸ், லீனிங், மத்த பிராண்ட் தெரியாது. அது இல்லாம நிறைய பிராண்ட் இருக்கு. இதுவும் டாப் மோஸ்ட் பிளேயர் எடிஷன் தான். இதுவும் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுலயும். சார் அதே மாதிரி இப்போ பேட்மிண்டன் விளையாடுறவங்க வந்து பார்த்தா நேஷனல்ஸ் ஸ்டேட் எல்லாம் விளையாடுறோம்னா அதுக்குன்னு ஸ்பெசிபிக் இருக்கு யூனிஃபார்ம் மாதிரி. இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி எங்கிட்ட எல்லா பிராண்ட்லயும் இருக்கு. யோனக்ஸ்ல இருக்கு நம்மகிட்ட ஸ்டாக். யோனக்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஐபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்க சர்டிஃபிகேட் பண்ண பிராண்ட் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். PV சிந்து, லக்ஷ்யா சென் அவங்க சைல்ட்ஹுட்ல யூஸ் பண்ண பிராண்ட் இது. அங்க உள்ள வந்துட்டு நம்ம பேட்மிண்டனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்க வாங்கி. ஆமா. ஷூஸ் முதல்ல எல்லாமே இருக்கு. என்ன ஷூஸ் எல்லாமே இருக்கு. ஷூஸ் யோனக்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ அந்த புது மாடல் யோனக்ஸ்ல இது. ஓகே ப்ரோ. ஓகே. பேப்லெட் இருக்கு. பேப்லெட் வந்து மிர்ச்சிலனுடைய டைப் பண்ண ஒரு பிராண்ட் இது. பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா மிர்ச்சிலன் கம்பெனியோடது. இப்போ பாத்தீங்கன்னா மிர்ச்சிலன் போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா மிர்ச்சிலனுடைய டைப் பண்ண ஒரு பிராண்ட் இது. A6 இருக்கும். A6 எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். A6 எல்லா சைஸும். இது A6 ஜெல் ராக்கெட் 11. ஓகே ப்ரோ. ஓகே. இது வைட் மாடல். இது வரைக்கும் ப்ராடக்ட் எல்லாம் பாத்திருப்பீங்க, சர்வீஸும் பாத்திருப்பீங்க. அந்த சர்வீஸ்க்கான காஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றோம். இந்த கிவ்அவே நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்டிங்ல, இந்த ஏர்பாட்ஸ் ஒன்று கிவ்அவே தர போறோம், பிளஸ் இந்த மசாஜர் ஒன்று கிவ்அவே தர போறோம். இந்த ஏர்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். இந்த வீடியோவை நீங்க 3 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல ரேண்டமா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும். கமெண்ட்ல யார் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஏர்பாட்ஸ் கிடைக்கும். இதுக்கு நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஏர்பாட்ஸை நான் யாருக்குன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். இந்த மசாஜரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நீங்க பண்ணிடுங்க. இந்த ஏர்பாட்ஸ் பண்ண எல்லா விஷயமும் பண்ணிடுங்க. கூட என்ன பண்ணணும்னா நீங்க எதுவும் பண்ண வேணாம். இந்த வீடியோ 1 lakh வியூஸ் தான். 1 lakh வியூஸை தாண்டி போயிடும். அடுத்த நாளே இந்த மசாஜரை நான் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு செலக்ட் பண்ணி இதை நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த வீடியோல இந்த சர்வீஸ் பத்தியான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்ப்போம். சரி வாங்க நேர வீடியோக்குள்ள போலாம். இப்ப ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம். உங்கள்ட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே காட்டிங்க. அது பத்தாதுன்னு இப்ப பாத்தீங்கன்னா அதிக ப்ராடக்ட் இருக்கானா அதை காட்டுறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால நம்ம அடுத்தது சர்வீஸ் பத்தியான டீடைல்ஸ் போயிடும். ஏன்னா சர்வீஸ் நீங்க சொன்னீங்க இங்க பண்றோம், இந்த விஷயம் பண்றோம்னு. ஆனா எவ்வளவு பண்றோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க சொல்லவே இல்லை. சோ என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. அதே நேரத்துக்கு சிலர் பயப்படுறாங்க, வெளியூர்ல இருந்து நாங்க அனுப்புறோம் கரெக்டா வருமா அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கான டீடைல்ஸும் எங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே சார். இப்போ நம்ம பிரைஸ் டீடைல்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஷாப்போட பிரைஸ் டீடைல்ஸ். ஓகே. சோ இதுல மேஜரா இருக்கிற எல்லாமே இருக்கு. இது இல்லாததும் என்கிட்ட இருக்கு ஸ்டாக். ஓகே ப்ரோ. சில பர்டிகுலர் இதுல இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால இதுதான் என்னுடைய பிரைஸ் லிஸ்ட். ஓகே. இது வந்து ஸ்டிங்ஸ்க்கான பிரைஸ் லிஸ்ட். இது வந்து சர்வீஸ்க்கான பிரைஸ் லிஸ்ட். ஓகே ப்ரோ. ஓகே. பிளஸ் உங்களுக்கு நீங்க சர்வீஸ் அனுப்புறீங்க, நான் உங்களுக்கு பக்காவா பண்ணி அனுப்புறேன். அதை பத்தி உங்களுக்கு கொரியர்னா இப்போ உங்க முன்னாடியே இப்போ யார் வந்தாங்க? கொரியர்ல இருந்து வந்தாங்க. எங்க இருந்து வந்திருந்தது? கர்நாடகால இருந்து.
ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஒரே வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு பக்காவா அமைச்சிருவேன். கடை இருக்கு. இப்ப பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னதுல நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்தது, கொரியர் வந்தது, அவங்க வாங்கி வச்சாங்க. இது பார்த்தாலும் வெளியில அவங்க திருச்சியில இருந்து வந்தது, வேற ஏரியாவில இருந்து வந்த கொரியர்லாம் அவங்க உங்களுக்கு பின்னாடி காட்டினாங்க சார். அப்புறம் மேக்ஸிமம் இது வந்து சென்னையில இருக்கிற பீப்புள்ஸ் தான் சூட்டபிள் ஆகும், வெளியூருக்கு தெரியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லக்கி கார்டு. நம்மள லக்கி கார்டு இருக்கா? ஆமா, இது காட்டவே இல்லையே பிரதர், ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க. என்னன்னா இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா சூட்டபிள் ஆகும். இப்போ ரொம்ப தூரத்துல வரவங்க செட் ஆகாது. ஒரு 5 ஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா 6 ஸ்டிங் உங்களுக்கு ஃப்ரீ வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இது. ஓகே, இப்ப நீங்க சென்னைக்குள்ள இருக்கீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்னைக்குள்ள இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கீங்க. அது மட்டும் இல்ல, சர்வீஸ் ரிலேட்டடா உங்களுக்கு நான் இது பேட்மிண்டன் மட்டும் கிடையாது, கிரிக்கெட்டும் பண்றேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்மிண்டன் இல்லாம அவங்க கிரிக்கெட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்துப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் மேல கொடுத்துருக்கேன், ஏதாவது டீடைல்ஸ்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நேரா வந்து விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.